தன்னுடைய சொந்த செலவிலே மதரசா இந்த ஏற்பாடை செய்து அவர்களை பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு தான் போனார்கள். அந்த டிராக்டர் அதற்கு முன்பே இந்த விபத்து நடப்பதற்கு முன்னால் 3-4 தடவைகள் பிள்ளைகளை உரியவர்களை பாதையை விட்டு கடத்திருக்கிறார்கள். இறுதி நேரத்திலே வரக்கும் போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. ஒரு இளம் பொடியன், அவரை நீங்கள் பார்த்தீர்கள், தன்னுடைய உயிரை யாராவது மாய்த்துக் கொள்வார்களா? அந்த டிரைவர் கூட அந்த விபத்திலே மரணித்திருக்கிறார். இதிலே நாங்கள் எதை படிக்கிறோம் என்றால், சில பிள்ளைகளை உடனடியாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை காப்பாற்றிய அல்லாஹ் ஏன் மீதி பிள்ளைகளை காப்பாற்றவில்லை என்றால், இதுதான் கலா கதர், அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டார். நாங்கள் தலை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அதுதான். அதிலே மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். இப்படித்தான் உஹது போர்க்களத்திலே சிலர்கள் யுத்தத்துக்கு போகவில்லை, போகாமல் இருந்து கொண்டு அங்கே நிறைய பேர் மரணிக்கிறார்கள் யுத்தத்திலே. அப்பொழுது சில உள்ளத்திலே கசடு நிறைந்த நயவஞ்சகம் நிறைந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அதை நான் உங்களுக்கு ஆயத்தோடு தருகிறேன். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயம் 154வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சொன்னதை அப்படியே சொல்லுகிறான். லவ் கான லனா மினல் அம்ரி ஷையுன், எங்களுக்கு இந்த அதிகாரம் கொஞ்சமாவது அல்லாஹ் தந்திருந்தால், அதிகாரம் கிடைத்திருந்தால், அதாவது அல்லாஹ் மா குத்தில் நாகாகுனா, நாங்கள் இங்கே கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டோம். எங்களுக்கும் கொஞ்சம் அதிகாரம் இருந்திருந்தால் நாங்கள் அந்த யுத்தத்துக்கு போகாமல் தடுத்திருப்போம், எங்களுக்கு கொலை ஏற்பட்டிருக்காது என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்ன பதில் சொல்லுகிறான்? குர்ஆனை பாருங்கள். லவ் குந்தும் ஃபீ புயூத்திக்கும், நீங்க உங்களுடைய வீட்டிலே அழகாக இருந்து கொண்டிருந்தாலும், லபரஸல்லதீன குதிப அலைஹிமுல் கத்ல், யாருக்கு அல்லாஹ் மரணத்தை கொலையை அந்த யுத்தத்திலே எழுதி விட்டானோ அவர்களை அல்லாஹ் உடனே வெளியாக்குவான், அவர்கள் வீட்டிலே இருக்க மாட்டார்கள். லபரஸல்லதீன அலைஹிமுல் கத்ல் குதிப அலைஹிமுல் கத்ல் இலா மதாஜிஹிம், அந்த தளத்துக்கு எப்படியோ அல்லாஹ் அவர்களை அனுப்புவான். மரணம் அன்று எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் பதிலாக குர்ஆனிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறான், அவர்களுக்கு மரணம் எழுதப்பட்டிருந்தால் வீட்டிலே அவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் விடமாட்டார், வெளியாய் நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்களை மரணத்தை ஏற்படுத்தி இருப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான் தொடராக அந்த வசனத்தில். எப்படி சொல்றான்? வலியபுத்தலி அல்லாஹுமா குல்லவ் குந்தும் ஃபீ புயூத்திக்கும் லபரஸல்லதீன குதிப அலைஹிமுல் கத்ல் இலா மதாஜிஹிம் வலியபுத்தலி அல்லாஹுமா ஃபீ சுதூரிக்கும், உங்களோட உள்ளத்திலே என்ன இருக்கின்ற அல்லாஹ் சோதிச்சு பார்க்க. நீங்க வெளியில வேஷம் போட்டு வேலை இல்லை, உங்களோட உள்ளம் துப்புரவாக இருக்க வேண்டும். உள்ளத்திலே துப்புரவாக இருக்கிறீர்களா? வலியபுத்தலிய ஃபீ குலூபிக்கும் வலியுமஹிஸமா ஃபீ சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அப்படி செய்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களுடைய உள்ளங்களை மிகவும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இது 154. அதே போல 168, அதே 3வது அத்தியாயம் 168 சொல்லுகிறான், அவ காலல்லதீன காலு லிஇஹ்வானிஹிம், அந்த மௌத்தான சகோதரர்களை பார்த்து சொல்றார்கள், வகாது, அவங்க போகல, இருந்தார்கள் போனாக்களை பார்த்து சொல்றாங்க, எங்கட சொல்ல கேட்டு நீங்க போகாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த மரணம் வந்திருக்காது என்று சொல்றாங்க. யுத்தத்துக்கு போன ஆக்களை பார்த்து வீட்டிலே போகாம இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகாது, அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். லவ் அத்தாவுனா, நீங்க எங்கட சொல்ல கேட்டிருந்தால் மா குத்திலு, அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஜவாபா நபியே குல், நபியே நீங்க சொல்லுங்கள், பதரவு அன்புசிக்குமுல் மௌத்த இன்குந்தும் சாதிக்கீன், உங்களுடைய வாதத்திலே உண்மையாக இருந்தால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மரணத்தை நீங்க தடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க வீட்டில இருந்தாலும் உங்களோட மரணம் வரும், நீங்க வெளியாகி போனாலும் வரும், விசில்ல போனாலும் வரும், போட்டியும் வரும். அது இறைவனுடைய தீர்ப்பு. அதை யாருமே கலாக்கதற்கு எதிராக ஆசிரியர்களையோ மதரசாவையோ அந்த நிர்வாகிகளோ பேசுவது பச்ச பாவம். அதை நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் ஒரு மூமினாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நலவும் கெடுதியும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே நடந்திருக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு கருத்து காட்டுகிறது. இதிலே நிறைய விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் என்ற வார்த்தையை நீங்கள் பாவிக்காது. லவ் என்பது இஸ்லாத்திலே லாவும் பாவ். அப்படி நடந்திருந்தால், இப்படி நடந்திருந்தால், அனுப்பாமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் பாதுகாப்பு. ஒருவேளை அங்கே சுனாமி ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டு மரணித்திருந்தால் இன்னும் அவர்களை ஏசுவார்கள், எப்படியும் மக்கள் ஏசுவார்கள். அவர்கள் பாதுகாப்பு கருதித்தான் அந்த ஆசிரியர்கள் கவனமாக, அதிபர் கூட அந்த பஸ்ஸிலே பயணித்திருக்கிறார். இப்படி கவனமாக அனுப்பியும் அல்லாஹ்வுடைய கலா கதர் இன்னும் கூட ஒரு மாணவர் இன்னும் அவருடைய ஜனாசா எடுபடவில்லை. அவர்கள் வேதனைப்படுகிறார்கள்.
கஷ்டப்படுகிறார்கள். நாங்கள் இங்கே இருந்து கொண்டு தேவையில்லாத கதைகளை கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இது நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த விடயம் நடந்து முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய கலா கதர். நான் மேலே கூறிய வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஒமா தஷாஊன இல்லா ஐஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்கள் எதையும் நாடுவதில்லை, அகிலத்தின் ரப்பு நாடுவதுதான் நடக்கும். ஒமா தஷாஊன இல்லா ஐஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அகிலத்தின் ரப்பு எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். உங்களுக்கு காப்பாற்ற முடியாது. மிஷின்ல 3-4 தடவை ஏற்றி கொண்டு விட்டவர் ஏன் அடுத்த கட்டத்திலே விழுகிறார்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதை நாங்கள் கலா கதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவம் அறியாத குழந்தைகள், அவர்கள் ஷஹீது துன்யா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஷஹீதுகளை 3 விதமாக சொன்னார்கள். அந்த ஷஹீதுகளிலே ஒருவர் மறுமையிலும் உலகத்திலும் ஷஹீதுகள், அதாவது போர்க்களத்திலே நின்று தீனுல் இஸ்லாம் ஓங்க வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மரணித்தால் அவர் ஷஹீது துன்யாவல் ஆகிறா. அவர் உலகத்திலும் ஷஹீத். அவரை குளிப்பாட்டுவதில்லை, தொழுவித்து அப்படியோ அடக்குவார்கள். ஆனால் இவ்வாறான வெள்ளத்திலே தாழ்ந்து பௌத்து போக்கிலே வாந்தி பேதியிலே அது ஒரு பெண் பிள்ளை பேர் வருத்தத்திலே இப்படான விடயங்களில் மரணித்தால் அவர்கள் ஷஹீது துன்யா, ஷஹீதுல் ஆகிரா. அவர்களுக்கு மறுமையிலே ஷஹீதுடைய அந்தஸ்து, அல்லாஹ் அவர்களை ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான். ஆனா உலகத்திலே அவர்களை குளிப்பாட்ட வேண்டும், தொழுவிக்க வேண்டும், நல்லடக்கம் செய்ய வேண்டும். மற்ற ஷஹீதுடைய இடம் அவர்களுக்கு இல்லை. மார்க்க சட்டத்திலே இந்த ஷஹீதுகள் வெள்ளத்திலே மூழ்கி இடிபாடுக்கிலே உளுந்து மரணித்து, அல்லது பிள்ளை பேரிலே ஒரு பெண் மரணித்து, அல்லது வாந்தி வேதியிலே அல்லது வயிற்று வலியிலே மரணித்து எல்லோரும் ஷஹீதுகள். அவர்களை தொழுவித்து நல்லடக்கம் குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்ய வேண்டும். மற்ற ஷஹீதுக்கு மாற்றமாக இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். எனவே அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு நிறைந்த ஷஹீதுடைய கூலி இருக்கிறது மறுமையிலே. அதை நாங்கள் ஆதரவைப்போம். அதே போல இந்த நிகழ்ச்சி நடந்து பல சகோதரர்கள், கல்முனையைச் சேர்ந்த, சாய்ந்தமருதைச் சேர்ந்த, மாவடிப்பள்ளியைச் சேர்ந்த, நிந்தவூரைச் சேர்ந்த, சம்மாந்துரையைச் சேர்ந்த பல அமைப்புகள், பல சொசைட்டிகள் இன்று வரை அந்த இடத்திலே அங்க பேரண்ட்ஸ்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த அதாவது படகை ஓட்டி செல்லக்கூடிய இயந்திர கார்கள் எல்லோருக்கும் உணவளிக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். அவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவர்களுக்கு துஆ செய்யுங்கள். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு. அவ்வாறு ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது எங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும், உணவளிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும், அந்த வீட்டுகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அப்படியான விஷயங்களை விட்டுவிட்டு தவறான கதையை கழிக்கக்கூடாது. எனவே எங்களுடைய விசேடமாக நம்பிக்கையாளர் சபை அறிவித்தலின் படி இந்த முச்சபைகள் சேர்ந்து இந்த மக்களுக்காக, கல்முனை மக்கள் அதே போல மீடியாக்கள், அவர்கள் அந்த நேரங்களிலே உடனடியாக விஷயங்களை தொகுத்து வழங்கி கொண்டிருந்த மீடியாக்கள், அதே போல உதவி செய்த சுழியோடிகள் அவர்களுக்கும், அதே போல படகோட்டிகள், விமான படையினர்கள், அதே போல நேவி கடற்படையினர்கள், போலீஸ் படையினர், இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட நபர்கள் அங்கு வந்து உதவிகள் புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமாக சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபை, மஜ்லிஸ் ஷூரா, ஜமியத் உலமா சபை முச்சபைகளும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அல்லாஹ்வுடைய அருளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். எனவே விசேடமாக நான் ஒரு ஜமியாவின் தலைவர் என்ற காரணத்தினால் ஜமியத் உலமா சார்பாகவும் நாங்கள் அவர்களுக்கு துஆ செய்கின்றோம். அவர்களுக்கு எங்களுடைய விசேடமான நன்றியையும் தெரிவிக்கின்றோம். அதே போல ஆறுதல், அந்த வீட்டுகளுக்கு சென்று ஆறுதல் கூறுங்கள். வீணான கதைகளை கதைத்து அவர்களை துக்கத்திலே ஆழ்த்தாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த முறையை சொல்லி தந்தார்கள். இன்ன லில்லாஹி மா அகத் வலஹு மா ஆதா லிகுல்லி ஷைஇன் ஃபீ அஜலின் முஸம்மன் வல்யஸ்பிர் வல்யஹ்தசிப். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு வீட்டுக்கு சென்றால் ஒவ்வொன்று அல்லாஹ் கொடுத்ததே அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் கொடுத்தான். அன்ன லில்லாஹி மா அகத், அவன் தந்ததை அவன் எடுத்துக்கொண்டான். வலஹு மா ஆதா, கொடுப்பதும் அவன்தான், எடுப்பது அவன்தான். ஒரு குறிப்பிட்ட தவணை தான் நாங்கள் இருப்போம். அவன் படைத்தவன், விரும்பின நேரம் எடுப்பான், எடுத்துக்கொண்டான். எனவே நாங்கள் பொறுமையோடு இருங்கள். அல்லாஹ்வுடைய அந்த தவணை வந்தால் அவன் எடுத்துக்கொள்வான். அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பாருங்கள். அந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்கள். சொர்க்கம் கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்கள். அனர்த்தங்கள் இன்னும் பூரணமாக நிறைவு செய்யப்படவில்லை. துஆ செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். ஒவ்வொருவரும் தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது நாங்கள் எழுந்து அல்லாஹ்விடத்தை ஒவ்வொருவரும் கேட்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எங்களை இவ்வளவு ஆபத்திலே இருந்து காப்பாற்றி அந்த அனர்த்தம் நகர்ந்து கொண்டு இந்தியாவை நோக்கி போகிறது. அந்த மக்களுக்கும் ஆபத்து ஏற்படாமல் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். வெள்ளம் இன்னும் பூரணமாக குறையவில்லை. ஒரு சகோதரர் சொல்லுகிறார், மாவடிப்பள்ளியை சேர்ந்தவர், சுழியோடியாக அவருக்கு அந்த மாவடிப்பள்ளியில் உள்ள ஒவ்வொரு இடமும் தெரியுமா. அவர் சொல்லுகிறார், அந்த நேரத்திலே அந்த உடனே நான் என்னுடைய போனையும் பேர்ஸையும் கொடுத்து விட்டு பாய்ந்து 2 பிள்ளைகளை காப்பாற்றினேன். ஆனால் மீதியாக நான் போகும்போது நான் எவ்வளவு பெரிய வெள்ளத்துக்குள்ளே எல்லாம் போயிருக்கிறேன்.
சுபஹான் அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை என்பதை நான் உணர்ந்தேன். எனக்கு எதுவுமே உடம்பு இயலாமல் போய்விட்டது. மீண்டும் நான் மீதி பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமல் கைகால் எல்லாம் சோர்ந்து போய் நான் கலிமாவை சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த கட்டத்தில் தான் அல்லாஹ் என்னை கரை ஒதுக்கி சேர்த்தான். நான் வந்து குந்திய நான் அடுத்த நாள் காலையிலே தான் எழும்பினேன். ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்படி அல்லாஹ் வெள்ளத்தினால் எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறான். இவ்வளவு பாரமான மிஷினை கூட அது அடித்து செல்லுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு முன்னால் யாருமே தலை காட்ட முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானை நாங்கள் கொண்டு எங்களுடைய மக்களுக்காக உதவி செய்த அனைத்து சொசைட்டிகள், நண்பர்கள், மீடியாக்கள், அதே போல ஒவ்வொரு ஊரவர்கள், கல்முனை, சாய்ந்தமருது, அனைத்து படகோட்டிகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுவோம். அந்த ஒரு வாலிபனும் கிடைக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஏற்று நாள மறுமை. அதே போல நான் மறந்து விட்ட ஒரு விடயம், காரதீவு கோயில் அதனுடைய பூசாரிகள், அதனுடைய முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள் அவர்களும் இந்த விடயத்துக்காக பிற மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல் அவர்களும் உதவி செய்கிறார்கள். சில வேளையிலே வீரமன கோயிலே உள்ளவர்களும் உதவி செய்யலாம், அது நமக்கு தெரியாது. எனவே அந்த பிற சகோதரர்களுக்காக நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் அவர்களும் இதிலே உதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், அவர்களுக்கும் நேரான பாதையை காட்ட வேண்டும். அவர்களும் இந்த பாதையிலே இழந்ததற்காக அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய முச்சபைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.